அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு திருப்பூர் மாவட்டத்தில் அபினாவசி என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு சகோதரி, ரித்தன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தற்கொலை செய்து கொண்டார்கள். திருமணமாகி 7 நாள் தான் ஆகுது. இப்போ நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஓடிட்டுருக்கு. என்ன காரணம், அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வரதட்சணை கொடுமை, அதுதான் காரணம். ரித்தனியா அவங்களுடைய கணவரும் மாமனாரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் வரதட்சணை கேட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுமை படுத்திருக்கிறார்கள், கொடுமை செய்திருக்கிறார்கள். அதனால தான் எங்களுடைய மகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அவங்கள கைது செய்திருக்கிறாங்க. இது நடந்த தகவல். அப்போ முதல் தகவலாக நாம் சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒன்றுக்கும் தற்கொலை என்பது என்ன செய்யாது, தீர்வாகாது. துணிச்சலோடு என்ன செய்யணும், எதிர்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். வாழ்க்கையை முடித்துக் கொள்வது, உயிரை மாய்த்துக் கொள்வது, தற்கொலை என்பது எதற்கும் தீர்வாகாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில கேள்விகள் நமக்கு எழுகிறது. என்ன கேள்விகள்? 1961ங்க அப்பவே என்ன செஞ்சாங்க, வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 1961 பாருங்களேன். அது முழுமையான அடிப்படையில் செயல்பட்டு இருந்தால் இன்னைக்கு இந்த தகவல் வந்திருக்குமா? 2025 திருப்பூர்ல ரித்தன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இந்த வரதட்சணை கொடுமையின் காரணத்தினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். இந்த தகவல் வருமா? அப்ப என்ன இல்லை, முழுமையாக செயல்படவில்லை. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? 2019 ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 20 பெண்கள் வரதட்சணை கொடுமையின் காரணத்தினால் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய அபாயகரமான விஷயம் பார்த்தீங்களா? இந்தியா முழுக்க உள்ள அந்த புள்ளி விவரங்கள்ல 2019 சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, ஒரு நாளைக்கு 20 பேர். இதையெல்லாம் நாம் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடிய இடத்துக்கு, ஏன்னா ஒட்டுமொத்த சமூகம் இதற்கு எதிராக களம் இறங்க வேண்டும். ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு, இந்த வரதட்சணை கொடுமைக்கு எதிராக களம் இறங்க வேண்டும். இன்னைக்கு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, தவறு இல்லை. அதுபோல அந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் இது தவறு இல்லை, கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் அது சிரமமா இருக்கு. இப்படி இந்த மாதிரி வகை பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக இவர் கொடுக்கக்கூடியவர் ஒரு கட்டத்தில், வாங்கக்கூடியவர் இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய நிகழ்வும் வருது இல்ல, அவருடைய மகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் வருகிறது. அப்போ ஒட்டுமொத்த சமூகமும், ஏன்னா இது சாதாரண ஒண்ணாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரியுடைய உயிர் போயிருக்கிறது சில தினங்களுக்கு முன்பாக. அது மாத்திரம் இல்லாமல் புள்ளி விவரங்கள் எடுத்தால் இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு 20 பெண்கள். சாதாரண ஒண்ணா? அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் என்ன செய்யணும், இதற்கு எதிராக களமிறங்கி வரதட்சணைக்கு எதிராக தங்களுடைய குரல்களை பதிவு செய்ய வேண்டும். இதுல இஸ்லாம் எந்த அளவுக்கு அழகா வழிகாட்டுது பாருங்க. பெண்களுக்கான மகர் தொகை நீங்க கொடுங்க, மாத்து நிசா சதுக்காத்து இன்னிகளா, இப்படி பாருங்க அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம். ஏன்னா வரதட்சணையில் இன்னைக்கு பல உயிர்கள் போய்கொண்டு இருக்கிறது, இன்னும் கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய வேதம் சொல்லுகிறது, ஆண் மகனாக நீ இருந்தால் நீ என்ன செய்ய, மணப்பெண்ணுக்கு மகருடைய அந்த தொகையை நீ வாரி வழங்கு என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் இது இறைவனுடைய மார்க்கம். அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், ஒட்டுமொத்த சமூகமும் களமிறங்கி இது போன்ற வரதட்சணையுடைய கொடுமைக்கு எதிராக களம் காணக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தேவை. அப்போதுதான் இது கடைசியா இருக்கும். உயிர் என்பது சாதாரணமா? இன்னைக்கு இவங்க உயிரை விட்டு இருக்கிறார்கள். தற்கொலை என்பது எதற்கும் தீர்வில்லை, துணிச்சலாக எதிர்கொள்ளணும், அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனா இது போன்று என்ன செய்யக்கூடாது, இனி ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் இந்த அரசாங்கமும் சமூகத்தில் உடைய அத்தனை பேருடைய பொறுப்பாக இது இருக்கிறது என்ற தகவலை சொல்லி இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.